பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யௌமஇதின் யுவஃபீஹிமுல்லாஹு தீனஹுமுல் ஹக் வயஅலமூன அன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அழகிய பெயர்களை, உயர்ந்த பண்புகளை தொடர்ந்து நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். பெயர்களை அறிவதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு எப்படி அதன் அடிப்படையில் அவற்றை அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை தெரிந்து கொண்ட பிறகு எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், அதிலிருந்து படிப்பினை பெற்று நாம் எப்படி நடந்திட வேண்டும் போன்ற விஷயங்களையும் தொடர்ந்து நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடர்ச்சியிலே இன்று நாம் அறிய இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்தான் அல் முபீன். அல்லாஹ் அவனுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அல் முபீன் ஆக இருக்கின்றது. அல் முபீன் விளக்கி உரைப்பவன், பகிரங்கப்படுத்துபவன், தெளிவுபடுத்துபவன் என்ற பொருளை அடக்கியதாக இருக்கின்றது. அல்லாஹ் அல் முபீன், அதாவது அந்த சத்தியத்தை தெளிவாக எடுத்து வைப்பவன், தெளிவாக பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த வல்லவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அல் முபீன் என்ற அல்லாஹ்வுடைய பெயர் குர்ஆனிலே ஒரு இடத்திலே வந்து இருக்கின்றது. சூரத்து நூறுனுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யௌமஇதின், அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு, அதாவது இறை மறுப்பாளர்களுக்கு அவர்களுடைய கூலியை சத்தியமான முறையிலே முழுமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது அந்நாளில் அவர்களுக்குரிய செயல்களுக்கு உண்மையான கூலியை அல்லாஹ் முழுமையாக தருவான். மேலும் வயஅலமூன, அவர்கள் அந்த நேரத்திலே அறிந்து கொள்வார்கள், அன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன், அல்லாஹ் அவனே உண்மையாளன், மேலும் அவனே தெளிவுபடுத்துபவன் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பெயராக இருக்கக்கூடிய அல் முபீன் என்ற பெயரையும் அல்லாஹ் இங்கு சொல்லியிருக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அல் முபீன், பகிரங்கப்படுத்துபவன், தெளிவுபடுத்துபவன். அவன் தன்னுடைய அடியார்களுக்கு எது நன்மை எது தீமை என்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். நாம் வெற்றி அடைய வேண்டுமா, வெற்றிக்குரிய பாதை நாம் அதை சென்று அதில் அடைய வேண்டுமா, அல்லாஹ் அதை விலக்கிவிட்டான். எது வெற்றிக்குரிய பாதை, எது அசத்திய பாதை என்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்றான், வனஸல்னா அலைக்கல் கிதாப, நபியே உமக்கு நாம் இந்த வேதத்தை இறக்கினோம், திபியானன் லிகுல்லி ஷை, எல்லா விஷயங்களுக்கும் விளக்கமாக. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே நமக்கு வெற்றிக்குரிய பாதையை அல்லாஹ் விளக்கி இருக்கிறான். எல்லா விஷயத்திற்கான வழிகாட்டுதலும் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஏனென்றால் அவன் அல் முபீன், தெளிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான். சத்தியம் எது என்பதையும் தெளிவுபடுத்தி விளக்கி இருக்கிறான். மேலும் அவனே ஏகன், அவனே ஏகன் என்ற விஷயத்தை 3 விஷயங்களில் அவனை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு அவன் விளக்கி சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வை நாம் 3 விஷயத்திலே நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்னும் விஷயத்திலும், மேலும் அவன்தான் இரட்சகன், படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், ஆட்சி புரியக்கூடியவன், உணவளிப்பவன் என்று இரட்சகன் என்ற ரீதியிலும் அவன் நம்முடைய ரப் என்பதிலும், மேலும் அவனுடைய அழகிய பெயர்கள் மற்றும் பண்புகளில் அவனை நாம் ஒருமைப்படுத்திட வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே தெளிவாக விளக்கி இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதரின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸுகளிலே நமக்கு விளக்கி இருக்கிறான் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அல்லாஹ்
அவன் ஒருவனே வணங்குவதற்கு தகுதியானவன், அவனோடு யாரையும் இணை கற்பிக்க கூடாது என்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். மேலும் சொர்க்கத்திற்கான பாதை எது, நரகத்திற்கான பாதை எது என அனைத்தையும், நம்முடைய வெற்றிக்கான எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகிரங்கமாக தெளிவுபடுத்தியுள்ளான் என்பதை நாம் குர்ஆனிலிருந்தும் மேலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலிருந்தும் படிப்பதனால் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு படிப்பினைகள் என்ன? அல்லாஹ் அவன் நமக்கு விலக்கிவிட்டான். அவன் ஒருவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு விலக்கிவிட்டான். ஏனென்றால் அவன் அல் முபீன், பகிரங்கப்படுத்துபவன், விலக்கி உரைப்பவனாக இருக்கிறான். அவன் விலக்கிவிட்டான். இதை அறிந்த நாம் அவன் ஒருவன் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை தெரிந்து கொண்ட நாம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும். அசத்தியங்களை விட்டு நாம் முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், கபர், அந்த மன்னரை, அந்த கபருக்கு சென்று அங்கு சென்று நேர்ச்சைகளில் ஈடுபடுவது, இணை வைப்பான காரியங்களில் ஈடுபடுவது, அந்த கபருக்கு சென்று வணங்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் நாம் முற்றிலுமாக விலக வேண்டும். ஏனென்றால் இது எல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே நாம் அல்லாஹ்வை வணக்கத்திலே ஒருமைப்படுத்திட வேண்டும். அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனை யாருக்கும் சமமாக ஆக்காதீர்கள், அவனோடு மற்றவரை இணையாக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நிசாவுடைய 36வது வசனத்திலே சொல்லி இருக்கிறான். எனவே அல்லாஹுவை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். இணை வைப்பிலிருந்து நாம் முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். மேலும் பாவங்களிலிருந்தும் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இணை வைப்பு நாம் செய்யக்கூடிய அமல்களை அழித்துவிடும். இன்னும் பாவங்கள் நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும். அல்லாஹ் நமக்கு அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக விளக்கிவிட்டான். எனவே அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்பதை நாம் முதலாவது படிப்பினையாக அல்லாஹ்வுடைய இந்த பெயரிலிருந்து நாம் பெற கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது விஷயம், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே எல்லாவற்றையும், ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக விவரித்து சொல்லியிருக்கிறான். எனவே இந்த நாம் நம்முடைய வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்றால், நம்முடைய மறுமை வாழ்விலும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும். மேலும் குர்ஆன் மற்றும் சுன்னாஹினுடைய கல்வியை நாம் பற்றி பிடித்து அதை அறிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னி கத் தரக்து ஃபீக்கும் ஷைஐன், நான் உங்களிடத்திலே 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். லன் ததில்லு பஅதஹுமா, அது இருக்கின்ற வரையிலே நீங்கள் ஒருபோதும் வழிகேட்டில் சென்று விட மாட்டீர்கள். அது என்ன? கிதாபல்லாஹ் வ சுன்னதி. கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, அது அல்லாஹ்வுடைய வேதமாகவும் மேலும் என்னுடைய வழிமுறை சுன்னாவாகவும் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி ஹாக்கிமிலே ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவே குர்ஆன் சுன்னாவை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி தெளிவாக இருக்கின்றது. ஆக தெளிவான மார்க்க அறிஞர்களிடமிருந்து அந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை நாம் பற்றி பிடித்து அதன் அடிப்படையிலேயே நம்முடைய அமல்களை நாம் அமைக்க வேண்டும். கணித்திற்குரியவர்களே, மூன்றாவது படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் முபீன், யாவற்றையும் தெளிவாக விளக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய தூதரை தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் ஹுவ இல்லா நதீரும் முபீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அன்றி வேறில்லை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் முபீன், தெளிவாக பகிரங்கப்படுத்துபவன். அவனுடைய தூதரை அனுப்பி அவரை பகிரங்கப்படுத்துவதற்காக, தெளிவான முறையில் எடுத்து சொல்வதற்காக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தூதரை நமக்கு அனுப்பி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையிலே
நம்மை எச்சரித்து இருக்கிறார்கள். மேலும் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை தெளிவான பாதையில் விட்டு சென்றுள்ளார்கள். அதனுடைய இரவு பகலை போன்றதாகும். அழியக்கூடியவனை தவிர்த்து வேறு யாரும் அந்த பாதையிலிருந்து கோணலான பாதையை தேர்வு செய்ய மாட்டார்கள். எனவே அந்த தெளிவான நபியை நாம் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்னுடைய உம்மத்திலே அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் இல்லாமன் அபா, நிராகரித்தவரை தவிர, மறுத்தவரை தவிர. அபா என்றால் மறுப்பது. காலு யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரே, மன் ஒமன் யபா, மறுக்கக்கூடியவன் யார் என்று கேட்க ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், மன் அத்தானி, எனக்கு யார் கட்டுப்படுவாரோ, எனக்கு யார் கீழ்ப்படிவாரோ, என்னுடைய வழிமுறையின்படி யார் நடப்பாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைவார். ஒமன் அசானி, எனக்கு யார் மாறு செய்வாரோ அவர்தான் என்னை மறுத்தவர், என்னை நிராகரித்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த உன்னத நபியை, தெளிவான முறையில் உரைத்த நபியை நாம் பின்பற்ற வேண்டும். அவருக்கு மாற்றம் செய்வதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து படிப்பினையாக பெற வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அல் முபீனாக இருக்கிறான். சத்தியத்தை நமக்கு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கிவிட்டான். எனவே சந்தேக பார்வையோடு மார்க்கத்தை அணுகக்கூடியவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். இன்று நம்முடைய உம்மத்திலே மார்க்க விஷயங்களிலே சந்தேகத்தை கிளப்பக்கூடிய பலர் பேசிக்கொண்டும் சமூக ஊடகங்களிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டும் இஸ்லாத்தை தவறான முறையில் சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சந்தேகத்தை கிளப்பக்கூடியவர்களிலிருந்து நாம் முற்றிலுமாக அவர்களை புறக்கணிக்க வேண்டும். மேலும் இந்த சத்திய பாதையை, குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய இந்த கல்வியை சரியான முறையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடம், உலமாக்களிடம், மார்க்க அறிஞர்களிடம், சத்திய பாதையில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களிடம் நாம் கேட்டு குர்ஆன் சுன்னாஹ்னுடைய கல்வியை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் அந்த கல்வி தெளிவான முறையில் நமக்கு இருக்கின்றது. ஆக தெளிவான உலமாக்களிடமிருந்து நாம் கல்வியை எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமுன், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஃபஸ்அலு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அஹ்ல திக்ரி, கல்வியுடையவர்களிடமிருந்து நீங்கள் தெரியாதவற்றை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கல்வியை, குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை நாம் என்றென்றும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கும் வரை இந்த அடிப்படையை நாம் தவறவிடக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய படிப்பினைகளை நாம் பெற்றோம். அல் முபீன் என்னும் அல்லாஹ் தெளிவாக விளக்கக்கூடியவன், தெளிவாக விவரிக்கக்கூடியவன், பகிரங்கப்படுத்தக்கூடியவன் என்ற அந்த பெயரிலிருந்து நிறைய படிப்பினைகளை நாம் பெற்றோம். பெற்ற படிப்பினைகளின் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வனாக என்று சொல்லிக்கொண்டு நான் இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன், நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.